உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. தெரிஞ்ச இடத்துல பொண்ணு எடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லைன்னு இப்போ யாருமே தெரிஞ்ச இடத்துல பொண்ணு எடுக்கிறது இல்லை. பேட் ஹேபிட்ஸ் லைக் முன்னெல்லாம் ட்ரிங்கிங்கே வந்து பெரிய பேட் ஹேபிட். நான் 1993 கேஸ் எடுக்கும்போது ட்ரிங்கிங்கே பெரிய பேட் ஹேபிட். இன்னைக்கு வந்து பொண்ணுங்களே சொல்ற அக்கேஷனல் ட்ரிங்கராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பொண்ணுங்க சொல்கிறாங்க. பொண்ணுன்னு பொத்தி வளர்க்காம தைரியமாக வளர்த்தது என்னுடைய பெற்றோரை தான் சாரும். எங்கள் அப்பா இங்கே விசாரிச்சார், நானே விசாரிச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களோட ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உடனே எனக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணிவிடுவோம். ஒரு 2 days விட்டுருவோம், 2 days 3 days விட்டுருவோம். விட்டுட்டு திரும்ப வேற ஸ்டாஃப் போடுவோம், வேற வண்டி போடுவோம். இதையும் மீறி தெரிய வருது, இதையும் மீறி தெரிய நாங்கள் தான் போய் சரண்டர். ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அடியாளுங்களோட ஓடி வந்து நம்ம ஒரு ரூமில் போய் அந்த பொண்ணை கதவை சாத்திட்டு, மைனர்கள்னா போலீஸே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. போலீஸ் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எப்படி சமாளிப்பீங்க? ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க பசங்களை அவர் தான் கொண்டு விடுவாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு எதிரில் இப்போல்லாம் இந்த செல்ஃபோன் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ எப்படி ஃபாலோ பண்ணீங்க? இப்போ உங்களை நம்பி உங்கள் கணவர் அனுப்பியிருக்கிறோமே, அந்த தகவலை எப்படி? அதெல்லாம் காலம் தேவைப்படும்ல. ஆமாங்க, 20 நாள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம். ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் 20 நாள் எடுத்துக்குவோம். 20 நாள் கண்காணிச்சா போதும்னு நினைக்கிறேன். வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தென்னிந்தியாவின் முதல் பெண் துப்பறிவாளர், 30 ஆண்டுகளை கடந்து இந்த துறையில் தொடர்ந்து சாதிச்சு வராங்க. துப்பறிவாளர் மாலவி அவர்கள். அவரை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஆசிரியர் சிறப்பு செய்வாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் இந்த துறையில் நுழைஞ்சிட்டாங்க, அந்த வேலையில் செய்கிறாங்க, இந்த வேலைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தாது. அதெல்லாம் வந்து ஒரு பழைய செய்தி ஆகிடுச்சு. பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வேலை செய்கிறாங்க, சாதிக்கிறாங்க. அரிதான சில துறைகள் இருக்குது, ஆண்களே தயங்குற வேலை, அதில் போய் பெண்கள் சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி அரிதான துறை வேலை, அதில் வந்து ஒரு முக்கியமான வேலை வந்து துப்பறியும் பணி. இதில் வந்து தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த பணியை எடுத்து செஞ்சு 30 வருஷத்துக்கு மேலே இந்த துறையில் ஈடுபட்டு 31வது வருஷத்தையும் இப்போ தொடர்ந்து செய்கிறாங்க, சாதிச்சுட்டு வராங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். துப்பறிவாளர் மாலதி, வணக்கம். ஒரு பெண்ணாக இருந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்தது எப்படி? பொண்ணுன்னு பொத்தி வளர்க்காம என்னை நல்லா தைரியமாக வளர்த்தது என்னுடைய பெற்றோரை தான் சாரும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நகரத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். பெண்கள் விளையாடுறதுக்கும் வீட்டுக்குள்ளே இடம் இருக்கும், வெளியே நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படியே எங்களை வெளியே கூட்டிகிட்டு போனாலும் முன்னாடி பாடி கார்டு, பின்னாடி பாடி கார்டோட கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் எங்கள் வில்லேஜில் பழக்கம். அப்பா வந்து இபியில் படித்த மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க, வேறு ஃபஸ்ட்டு இபியில் இருந்து வேலை பார்த்தாரு. ஸோ வேலை நிமித்தம் காரணமாக அவங்க எப்போவுமே வந்து பல்வேறு இடங்களில் அவங்க ஈரோடு, தருமபுரி, தூத்துக்குடி, அது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களும் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு எனக்கு ஞாபகம் இருந்து பாதி கிளாஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்கேன். ஸோ அப்படி போகும்போது பல்வேறு, ஏன்னா ஒரே ஸ்கூலில் இருக்கும்போது அந்த 2 நண்பர்களை தவிர நமக்கு இருக்காது. நான் இப்படி போகும்போது எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். புதிய நண்பர்களை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்தேன். அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஏன்னா அவங்க தங்கைகள் 2 பேருடைய திருமண வாழ்க்கை நல்லா அமையாததுனால அப்பாவுக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு எனக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், பின்காலத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு உதவியாக இருக்கும், எப்போ உங்களுக்கு தேவைப்படணுமோ அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து யார்கிட்டையாவது பயந்து பேசுகிறதெல்லாம் அப்பா விருப்பப்பட மாட்டார். இப்போது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஸ்கூலில் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு என் சிஸ்டருக்கும் எனக்கும் வந்து 9 இயர்ஸ் கேப். ஸோ என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அப்பா வர சொன்னாங்க. அப்பா போனாங்க. நான் வந்து சொல்கிறேன், அப்பா பார்த்து பேசுங்கப்பா, தங்கச்சி அங்கே தான் இருக்குது, டீச்சர் அடிச்சிட போகிறாங்கன்னு. அவர் எல்லாத்தையும் போயிட்டு எல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னார்,
since a teacher cannot handle the child is behaving like this அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நம்ம தைரியமாக பேசலாம். அப்போ அவங்க சிஸ்டர் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து கேட்குறேன், உன்னை அடித்தாங்களா, உன்னை திட்டினாங்களா, கிள்னாங்களா, எல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னதும், அப்போ நம்ம தைரியமாக பேசலாம், பயப்பட வேண்டியது எங்கே நமக்கு நியாயம் இருக்கோ அங்கே தைரியமாக கேட்கணும். இது வந்து நிறைய விஷயங்கள் நான் 3வது படிக்கும்போது வந்து எங்கள் அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இது. இந்த துறை வந்து ஒரு சிக்கலான துறை தான். இந்த துறையில் ஒரு பெண்ணாக இருந்து இதில் சந்தித்த சிக்கல்லாம் என்ன சவால்கள்? ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்பலாம் பயப்பட மாட்டேன். இப்போ இங்கே பாம்பு போயிட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு யோசிப்பேன், ஓடலாமா வேண்டாமா, வச்சு கேமரா வச்சு எடுக்கலாமான்னு யோசிப்பேன். ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கிறது கொஞ்சம் கம்மி. யோசித்து எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன். ஸோ அதனால என்னால் இந்த இதில் வந்து திறம்பட செய்ய முடியுது. இப்போது ஒரு கேஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஸ்டாஃபோடு உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபீல்டில் அவங்க போவாங்க இல்லையா, நானும் ஃபீல்டில் போயிருக்கிறதுனால எனக்கு அனுபவம் உண்டு. இவங்க வந்து கேட்பேன், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் உட்காந்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்போ இது இப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுப்போம். எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கூட ஒர்க், நாங்கள் 2 பேர் இணைந்து தான் இதை பண்ணுறோம். ஸோ இதை உட்காந்து பண்ணுவோம். நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, தைரியமாக படப்படப்படான்னு செய்வேன். அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க யோசிக்கிறது தான் சரியாக இருக்கும், நம்ம யோசிக்கிறது தவறாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நான் ஓகே இந்த இதுக்கு ஒரு சிலது எனக்கு என்ன தோணுதோ அதை ஸ்டாஃபை உட்கார வச்சு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எங்களோட துறையில் வந்து ரொம்பவும் வந்து போல்டாக நீங்கள்லாம் போய் பண்ணிட முடியாது வெளியில். என்னோடய கிளைண்ட் வந்து அவங்க விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் போலீஸ்க்கு போகாமல் நம்மக்கிட்ட வராங்க. இப்போ நாம் துணிச்சலாக ஒரு வேலையை செஞ்சு அது வெளியில் தெரிஞ்சு அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு உள்ளாயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கருத்தில் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அடிபணிஞ்சு போகிறதுல தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இந்த விஷயத்த வந்து முன்னாடியே சொல்லிடுவோம். என்ன இருந்தாலும் நம்மளோட கிளைண்ட்டோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து வெளியில் எக்காரணம் கொண்டும் உன்னை போலீஸே பிடிச்சாலும் நீ சொல்லக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு இது. அதுக்கு உகந்த பசங்களாக தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம், எல்லாரையும் வச்சிட மாட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுவோம். இந்த ஒரு கேஸில் நம்ம மாட்டியிருக்கிறோம். மாட்டினா ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் வந்து அடியாளுங்களோட ஓடி வந்து நம்ம உடனே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போய் அந்த பொண்ணை கதவை சாத்திட்டு ஃபோனில் அப்போ கூப்பிட்டு கார்னரில் வந்து எங்கள் ஹஸ்பண்டு டீம் எல்லாம் இருந்தாங்க. அது ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சு தான் நம்ம போனது. அதுக்கு அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்ல, அதுதான் கேட்டேன் நான். ஸோ இது நடந்திருக்கு. அது வந்து அதுலேருந்து நம்ம உடனே வந்து போலீஸை கூப்பிட்டு 100 கூப்பிட்டுருவேன். 100 வந்து நிறைய பேருக்கு தெரியாது. 100 வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இட் வில் பி மானிட்டர்டு. அந்த நேரத்தில் வந்துருவாங்க, 10-15 மினிட்ஸ் வந்துருவாங்க. முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்க போலீஸ்காரங்கள்ட்டையும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு இந்த துறையில் இல்லை, அது வந்து நம்ம சொல்லிடுவோம். ஒரு சில சமயங்கள் சொல்லிடுவோம். தவிர்க்க முடியாத காரணங்களில் 100 கூப்பிடுவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம். நம்ம நிறைய பிளாக்மெயில் கேஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம். பிளாக்மெயிலில் அவர் பிடிக்கும் போது நம்ம உங்கள்கிட்ட வரப்போ போலீஸ் உதவியும் நாடியும் செய்வீங்க. ஆமாம் ஆனால் பார்ட்டி உங்கள்கிட்ட வந்த அவங்களோட பேர் வெளியில் இப்போ தெரியக்கூடாதுன்னு போலீஸ் கொஞ்சம். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் மைனர்கள்னா போலீஸே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. போலீஸ் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து முன்னாடியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். நம்ம என்ன ஒரு தேவையோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். ஸோ அதை இது வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இல்லை, அந்த நேரத்தில் எப்படி சமாளிப்பீங்க? இப்போ அந்த நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டு அவங்க எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் அங்கே இருந்தாங்க இல்லையா, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. உடனே வந்து அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே போலீஸும் வந்துடுச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து வெளியாகி அவங்க வெளிவரத்துக்கு அது போலீஸ் வந்தோடனே நமக்கு சுமூகமாக முடிஞ்சிருச்சு. எந்த துறை எடுத்தாலும் ஒவ்வொரு துறையிலையும் அந்த ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய நிகழ்வு யாரும் பெருசாக மறக்க மாட்டாங்க. இப்போ இந்த துறையில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தது ரொம்ப சிம்பிள் தான். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து யாராவது வந்து லேடி ஸ்டாஃப் சிக்குவாங்களான்னு தேடிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ நான் வந்து எங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். அதை வந்து சப்லீஸ் பண்ணிட்டாங்க. நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தவங்க வந்து சப்லீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடந்தது. அப்போது சப்லீஸ் பண்ணோன்னே நான் அந்த ஒரிஜினலாக நான் யாரை வாடகைக்கு விட்டனோ அவனை தேடணும்.
பட் எல்லா க்ளூவையும் நானே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னென்னு அவர் கேட்கும்போது நான் க்ளூவெல்லாம் சொல்லிட்டு அங்கெல்லாம் தேடினோம், கிடைக்கல. கடைசியாக நான் சொன்னேன், அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூலில் எப்படியோ மாற்ற முடியாதுல்ல, அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூல் எனக்கு தெரியும், அவங்க பசங்களை அவர் தான் கொண்டு விடுவாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு இடத்துக்கிட்ட நின்றுட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தேன். இது வந்து அப்படி தான் முதலே நான் அவரை மீட் பண்ணேன். அப்போது வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் பண்ணி தரீங்களான்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா நமக்கு வந்து வேலை பார்த்து சம்பாரிச்சு தர வேண்டியது இல்லைன்னு அப்பா வேற சொல்லிட்டாங்கல்ல. ஸோ ஜாலியாக நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூ என்னென்னா, சர்ச்சில் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஃபாலோ பண்ணிட்டு போய் அது எங்கே போகுது, அதுதான் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு. ஸோ அதை வந்து அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக கடன் வாங்கிட்டு அது திருப்பி கொடுக்காம எங்கெங்கே போயிருந்தார். ஸோ இந்த பொண்ணு வீட்டை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணி பொண்ணு வழியாக அவங்க அப்பாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். இல்லை அப்போல்லாம் இப்போல்லாம் இந்த செல்ஃபோன் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி ஃபாலோ பண்ணீங்க? இப்போ உங்களை நம்பி உங்கள் கணவர் இப்போ அனுப்பியிருக்கிறோமே, அந்த தகவலை எப்படி பாருங்க? அதெல்லாம் அப்படி வந்து 2 வீலர்லாம் ஓட்டுவோம்ல, ஆமாம் 2 வீலரில் போயிடுவோம். ஸோ அதனால் நமக்கு ஸ்டாஃப் எப்போவுமே வந்து ஒரு சில காம்ப்ளிகேட்டட் கேசஸில் வந்து நம்ம 2-3 ஸ்டாஃப் வந்து வச்சுருப்போம். ஸோ ஃபாலோயிங் அப்போ அவங்க இருப்பாங்க கூட. கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண பிரச்சனைகள்னு உண்டு. ஆமாம், அது எப்படி குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வேறு ஏதாவது கஷ்டப்பட்டுனா இது வந்து இந்த அடிதடியோ தான் இருக்காது. நம்ம மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி வருவாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் குடும்பத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் தான் காப்பாற்றணுன்றவாங்க. நம்ம வந்து ரொம்ப வெரி சென்சிட்டிவ் பர்சன். நான் எனக்கு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா பண்ணிடணும், முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுவேன். அது எடுத்துட்டோன்னா அதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அப்போல்லாம். இப்போ வந்து இது பழகி போயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோன்னா நமக்கே வந்து இது பிரச்சனை ஆகிடுங்கிறது தெரிஞ்சு, ஸோ எனக்கு வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஐம் அ சோஷியல் ஒர்க்கர் ஆல்சோ. எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னலில் நான் வந்து இருக்கேன். அங்கே நிறைய மரங்கள் வைப்பேன், நிறைய தூர்வாடுற பணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி எனக்கு செடிகளோடு நிறைய ஈடுபாடு உண்டு. ஸோ இயற்கை விவசாயம் சென்னையிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு, மாடு, கோழி, நாய் இது எல்லாத்தையும் வளர்க்குறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா நேராக அங்கே போய் உட்காந்துருவேன். ஸோ என்னையும் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசுவீங்களா அவங்கள்ட்ட? வளர்க்குறீங்களா? அது எப்படி? ஆக்சுவலாக செடிகளோட என்னோட ஈடுபாடுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையிலேருந்துன்னு சொன்னால் யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்னை வந்து காணும்னா அப்போல்லாம் அந்த கீரை செடிலாம் இவ்வளோ ஹைட் இருக்கும். இப்போ நான் இவ்வளோ தானே இருப்பேன், கீரை செடிக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு காணும்னா அங்கேருந்து வந்து இழுத்துட்டு போவாங்க. அதேமாரி அப்பா வந்து இபியில் இருக்கும்போது அப்போல்லாம் இபி ஆஃபீஸே பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ரோஸ் பிளான்ட்ஸு, மருதாணி மரங்கள் அதெல்லாம் நட்டு ஒரு ஃபென்சிங் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க இபி ஆஃபீஸை. எனக்கு வந்து ரோஸ் செடினா அப்படி அவ்வளோ ஒரு பைத்தியம். அப்போது நான் 2வது படிக்கும்போது அப்பா டூர் போகிறாங்க. ஸோ தருமபுரியில் இருந்தோம். அப்போது மாணிக்கம் அண்ணாங்கிறவங்க தான் அப்பாவோட பியூன். அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அண்ணா எனக்கு வந்து இது அங்கேருந்து ரோஸ் செடி எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போயிடுவேன், அப்பாவோடைய குட்டியே குடுகுடுன்னு ஏறி ஓடி போயிடுவேன். எடுத்துகிட்டு வாங்கண்ணா அங்கேருந்து ரோஸ் செடின்னு. அவங்க எடுத்துகிட்டு வராங்க. எத்தனை மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு. அங்கே கீழே வேன் ஹார்ன் அடிச்சதுமே நான் எங்கள் அம்மாவோடையே எழுந்திரிச்சு அம்மா கதவை திறக்கும்போது இறங்கி கீழே ஓடி வந்துடுறேன். உடனே இவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த செடி பைத்தியம்னு அண்ணாவுக்கு தெரியும். அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாப்பா, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு காலையில் வந்து நட்டுடலாம். நான் இல்லை அண்ணன்னா செடி செத்து போயிடும், இப்போவே வைக்கணுங்க. நான் ராத்திரி 12 மணிக்கு எங்கள் அம்மாட்ட, அம்மா அரிக்கன் லைட் எடுத்துகிட்டு வாங்க, அப்போல்லாம் அந்த அரிக்கன் லைட் பாருங்க, அம்மா அரிக்கன் லைட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு அந்த செடியை நட்ட பிறகு தான் எல்லாருமே விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு செடிகளோட ஈடுபாடு உண்டு. பெரும்பாலும் வீட்டில் திருமணம் அப்படின்னா பொண்ணு தெரிஞ்ச இடத்துல பெண் எடுத்துருவாங்க, தெரியாத இடத்துல பெண்ணை கொடுக்கணும், இல்லை மாப்பிள்ளை எடுக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து நாடுறது உண்டு. கண்டிப்பாக அவங்க தான் வர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தெரிஞ்ச இடத்துல பொண்ணு எடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லைன்னு. இப்போ யாருமே தெரிஞ்ச இடத்துல பொண்ணு எடுக்கிறது இல்லை. இப்போ நாங்களே வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். வில்லேஜ்லன்னா எல்லாரையும் தெரியும். இங்கே நீங்கள் யார் போய் யார்கிட்ட விசாரிப்பீங்க? பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டால் கூட வரமாட்டாங்க. அங்கே ஒரு மனுஷன் செத்துட்டா கூட வரமாட்டாங்க. அதான் அப்படி வரும்போது என்னென்ன சொல்லுவாங்க, எப்படி எதை விசாரிக்கணுங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நாங்களே ஒரு கிரைட்டீரியா, அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும்போது அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி. ஒரு பொண்ணை பார்க்குறாங்களோ இல்லை மாப்பிள்ளையை பார்க்குறாங்களோ, ரெண்டு பேர்கிட்டையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பெண் வீட்டு சைட்லேயோ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ எனக்கு இந்த பையனை பற்றி இந்த டீட்டெயில் வேணும்,
பொண்ணை பற்றி இந்த பிரச்சனை டீட்டெயில் இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையோட வருவாங்க. ஒரு சிலர் வந்து சாதாரணமாக வந்து எங்களுக்கு வந்து இதை வெரிஃபை பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாக இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை, ஆமாம், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். எனக்கு வந்து அவங்கள விசாரிக்கிறதுக்கான ஒரு இப்போ ஊராக இருந்தால் விசாரிச்சிருவாங்க, எனக்கு அவங்க யாருன்னே தெரியல, விசாரிச்சு கொடுங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்படி வரும்போது நாங்கள் வந்து இந்த பையனுடைய ஃபஸ்ட்டு எங்கே வேலை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் அவருடைய சம்பளம், அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க வெளியில் போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி மூவ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா இந்த விஷயம், அது இல்லாமல் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் லைக் முன்னெல்லாம் ட்ரிங்கிங்கே வந்து பெரிய பேட் ஹேபிட். நான் 1993 கேஸ் எடுக்கும்போது ட்ரிங்கிங்கே பெரிய பேட் ஹேபிட். இன்றைக்கி வந்து பொண்ணுங்களே சொல்கிறாங்க அக்கேஷ்னல் ட்ரிங்கராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பொண்ணுங்க சொல்கிறாங்க. அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ பொண்ணுங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அடுத்தது வந்து ட்ரக் அடிக்ஷன் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது இல்லாத வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள்ல இருக்காங்களா, வேறு ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ஒரு காலம் தேவைப்படும்ல. ஆமாங்க, 20 நாள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம். ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் 20 நாள் எடுத்துக்குவோம். 20 நாள் கண்காணிச்சா போதும்னு நினைக்கிறீங்க? 20 நாள்னால் எனக்கு 3 வீக்கெண்ட்ஸ் நான் கேட்குறது. அதாவது ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் மாட்டாதவன் 3ஆவது வாரத்தில், அதுக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு நம்மவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கல்யாணமும் அவங்க பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து நமக்கும் வந்து ஸ்டாஃபோடைய பேமெண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த நமக்கு வாங்குகிற பேமெண்ட்டுக்கு இந்த 21 days நம்ம டைமில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அது நம்ம கணிச்சது தவறாகவும் நடந்திருக்குதா? அந்த 20 நாள் நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சு பண்ணுறீங்க. ஆமாம், அந்த 20 நாளில் சிக்காதவங்க அதுக்கப்புறம் சிக்கியிருக்கிறாங்க? இல்லை, அந்த மாதிரி சிக்கினது இல்லை. வேறு கேஸில் அந்த மாதிரி எனக்கு கிடச்சிக்காது. ஒரு கேஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணோம், 6 மாதங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், கிடைக்கவே இல்லை. வேற ஒரு கேஸுக்கு போகும்போது அந்த பர்டிகுலர் கேஸுக்கு உண்டானவங்க சிக்கிறாங்க எனக்கு. அது மாதிரி நடந்திருக்கே தவிர இது ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனில் அப்படி நடந்ததில்லை. ஓரளவுக்கு எனக்கு வந்து டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் திரும்பி பேரண்ட்ஸ் கிட்ட டைம் கேட்டு ஒரு 1 வீக் நான் எடுத்துப்பேன். அது வந்து ஜென்ரலாக நான் செய்யக்கூடிய விஷயம். நான் சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட 21 days கொடுத்துருவேன். இன்கேஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நான் ஒரு 1 வீக். ஒரு நீங்கள் நினைக்கிறது அந்த 20 நாளுக்கு வந்து ஒரு சைக்காலஜியாக அவங்க வந்து 20 நாளில் என்ன தப்பு இருந்தாலும் அந்த 20 நாளில் ஒரு நாள் செய்வான். நான் 30 வருஷத்தில் நான் அதை கணிச்சு வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதையும் மீறி வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அது கடவுளுடைய செயல் தானே சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறினா அது எங்களுடைய பொறுப்பு அல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கலாம் நம்மகிட்ட அவன் தண்ணி அடிக்கிறான் அப்படி இப்படின்லாம் வந்து நம்மகிட்ட வந்து சொன்னாங்கன்னா அது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம பார்த்த காலகட்டங்களில் இருந்ததை தான் நம்ம கொடுக்குறோம், வித் ஃபோட்டோஸ் கொடுத்துருவோம். நம்ம தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த மாதிரி கண்காணிக்க சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்க, ரைட்டு. திருமணம் நெருங்குது, அப்போ அந்த பையனுக்கு தெரிய வருது நம்மளை கண்காணித்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பொண்ணுக்கும் அந்த மாதிரி பொண்ணுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ அது தெரிய வருது. அப்போ அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ கோவப்பட்டு, அந்த பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ கோவப்பட்டு திருமணமே வேண்டாம் நிறுத்திடுவாங்க. அது நம்ம விடுறதில்ல. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட கேஸ் கொடுக்க வந்தால் ஃபஸ்ட்டு அப்பா வந்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பீங்களான்னு கேட்பேன். சொல்லலையா இதோட விட்டுருங்க, இந்த மேட்ரு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். உங்கள் பொண்ணுக்கிட்டேயோ ஏதோ ஆவேசப்பட்டு நான் ஒரு பெரிய செயலை செஞ்சுட்டேன்லாம் தயவு செஞ்சு போய் வீராவேசமெல்லாம் வசனமெல்லாம் பேசிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த கேஸ் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கோங்க. பையன் நல்ல பையனாக இருக்கானா இல்லையாங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள பின்தொடர்ந்து பார்த்தோங்கிறது யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை முதல்ல கண்டிஷன் போட்டுருவோம். நம்ம ஒரு பெற்றோர் வராரு, தான் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், அந்த மாப்பிள்ளையை கண்காணித்து சொல்கிறாரு, நீங்கள் கண்காணிக்கிறீங்க. அந்த மாப்பிள்ளைக்கு தெரிய வந்து அவர் கோச்சிக்கிட்ட மாதிரி நின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை, அதுதான் நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து நிறைய பேர் வந்து 5 நாளில் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னுலாம் சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஃபாலோ பண்ணும்போது, இப்போ உங்களே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், நம்மளை யாரோ பார்க்குறாங்க, யாரோ நம்ம பின்னாடி அப்படி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களோட ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உடனே எனக்கு கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணிவிடுவோம். ஒரு 2 days விட்டுருவோம், 2 days 3 days விட்டுருவோம். விட்டுட்டு திரும்ப வேற ஸ்டாஃப் போடுவோம், வேற வண்டி போடுவோம். இல்லை, இதையும் மீறி தெரிய வருது, இதையும் மீறி
இல்ல அந்த சிக்கல் நாங்க எங்களால தெரிய வராது. தெரிய வந்தால் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி பேரண்ட்ஸால தெரிய வந்ததுன்னா அவங்க பேரண்ட்ஸ் திரும்ப எங்க கிட்ட தான் வருவாங்க. வந்ததுன்னா அவங்க அதான் இது ஒரு டைம் நடந்திருக்கு. அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் நாங்க காஷியஸா வந்து எப்படி இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன் பாருங்க, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னென்ன பார்ப்பேன்றதை கொடுக்குற மாதிரி வந்த உடனே முதல் கேள்வி, நீ யார்கிட்டலாம் சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க, அவங்க யாருக்கும் வந்து நான் கேஸ் கொடுக்கலன்னு சொல்லிடுங்கன்றவேன் ஃபர்ஸ்டே போய். அவங்க நிறைய காசு கேட்குறாங்க, கேஸ் கொடுக்கலன்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு மட்டும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி வரும்போது அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் நம்மளும் போய் உட்காந்து ஒரு நல்லதுக்காக தானே பண்றாங்க, இது ஒரு கெட்ட விஷயத்துக்காக ஒன்றும் பண்ணலையே. இப்போ நீங்களே உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து நீங்க ஒரு பையனுக்கு வந்து கொடுக்கணும், அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு கேட்கறது வாஸ்தவமா இல்லையா, அது மாதிரி தானே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்க தான் போய் சரண்டர். உங்க அப்பாவும் நல்லா விசாரிச்சாரு அது மாதிரி? உங்க அப்பா எங்க அப்பா இங்க விசாரிச்சாரு, நானே விசாரிச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லை விசாரிச்சிருப்பாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல 2 தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல இது அமையல. என்னோடது லவ் மேரேஜ் சார். அப்படியா? பட் ஆனாலும் நீங்க சொன்னது கரெக்ட். எங்க அப்பா அதுக்கப்புறம் போய் அவங்க ஊர்ல எல்லாம் விசாரிச்சிருக்காரு. பொண்ணு போய் அங்க பத்திரமா இருந்துக்குமா அப்படிங்கறத அவர் விசாரிச்சிருக்காரு. அது இப்ப லேட்டஸ்டா தான் சொன்னார். கடைசியில பார்த்து சீரியல் என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க ரியல் லைஃப்லயும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நான் நிறைய பார்த்திருக்கேன். எங்கேருந்து ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு இப்படிதான் தெரியும். ஆமா, இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்க காலில் விழுந்தாங்க. இப்போ அம்பானி வீட்டு திருமணம் என்னடா இத்தனை நாள் நடக்குது, அவ்வளோ கோடி செலவு பண்ணுறேன், கல்யாணத்துக்கு போனவங்களுக்கே 1.5 கோடி ரூபாயில் வாச்சிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குதா? தன்னுடைய பெண்ணையே கண்காணிக்க சொல்றாங்க. நிறைய ஆயிடுச்சுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும். ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுத்து பேத்தி இருக்குதே, பேத்திக்கு 10-15 வயசு. நான்லாம் இப்போ வந்து பார்க்கக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா 4வது கல்யாணத்துக்கு வெரிஃபிகேஷன் பார்க்குறேன். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.